சரிங்களா? நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, நேச்சர் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. டிஎன்பி சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் நம்மளுடைய சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பொருளாதாரத்துடைய தந்தை யாரு, அப்புறம் முக்கியமான கோட்பாடுகள் இருக்குல்ல, கூலி கோட்பாடு யாரு சொன்னது யாரு, வார கோட்பாடு சொன்னது யாரு, அதெல்லாம் ஷார்ட்கட்டா நம்ம பார்க்க போறோம். அப்புறம் முக்கியமா பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற தகவல் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முழுசா அந்த வீடியோ பாருங்க. இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு கேள்வியா வரும். கண்டிப்பா நீங்க அல்டிமேட்டா ஒரு கொஸ்டின் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ முழுசா அந்த வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான். பார்க்க போறது என்ன அப்படின்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓகேஸ், அதாவது ஓஐகேஓஸ், ஓகேஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வீடு அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேஸ் அப்படிங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். எதை பத்தி படிக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் அந்த பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பொருளாதாரம் அப்படின்னா என்ன, நம்மளை பொறுத்தவரை பொருளாதாரம் எதை நினைச்சுட்டு இருக்கோம், பணம். சோ பணத்தை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேரு பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த பொருளாதாரத்துடைய அடிப்படை என்ன அப்படிங்கன்னா ஒரு 3 கேட்டகரி சொல்றாங்க. என்னன்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு உற்பத்தியா இருக்கும், இன்னொன்னு நுகர்வா இருக்கும், இன்னொன்னு பகிர்வா இருக்கும். ஓகேங்களா? பொருளாதாரத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னா உற்பத்தி பண்றாங்க. இப்போ உற்பத்தி அப்படின்னா நம்ம விவசாய நாடு, அதனால என்னத்தை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா நிறைய உற்பத்தி பண்றாங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நெல்லை உற்பத்தி பண்றாங்க. ஓகேங்களா? உற்பத்தி பண்ற விவசாயி சாப்பிடுறாரு, அது நுகர்வு. ஓகேங்களா? அந்த உற்பத்தி பண்ண விவசாயி மத்தவங்களுக்கு கொடுக்கிறாரு, விற்கிறாரு, அதுக்கு பேர் பகிர்வு. ஓகேங்களா? பொருளாதாரத்துல அடிப்படை காரணமே 3 காரணம்: உற்பத்தி, நுகர்வு, பகிர்வு. கீழ்கண்டவற்றுள் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, கீழ்கண்டவற்றுள் எது இல்லை பொருளாதாரத்தின் அடிப்படை அப்படின்னு கேட்டா உற்பத்தி, நுகர்வு, பகிர்வு இல்லாத ஒண்ணுதான் இல்லைன்னு அர்த்தம். நல்லா வச்சுக்கோங்க. பொருளாதாரம் அப்படின்னாலே இருக்கக்கூடியது உற்பத்தி, நுகர்வு, பகிர்வு. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த உற்பத்தி இருக்குல்ல, உற்பத்திக்கான காரணிகள்னு இருக்கு. ஒண்ணு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு சில காரணிகள் வேணும். இப்ப நான் நெல் விளைவிக்கணும் அப்படின்னா எனக்கு சில காரணிகள் வேணும். அது ஈஸியா நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் விவசாயம் பண்ணணும், நெல்லை உற்பத்தி பண்ணணும். அதான் உற்பத்திக்கான காரணிகள் என்னன்னு நான் சொல்ல போறேன். இப்ப நான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நிலம் வேணும். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உழைப்பு கொடுக்கணும். என்ன பண்ணணும், நிலத்தை என்ன பண்ணணும், உழுவணும். அப்புறம் என்ன பண்ணணும், நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சணும். அதை என்ன பண்ண போறேன், உழைப்பு கொடுக்குறேன். அடுத்து என்ன வேணும் அப்படின்னா மூலதனம். அதாவது நெல் போடணும் அப்படின்னா நான் விதை வாங்கணும் போய், அதே போல விதையை போய் நான் காசு கொடுத்து அதுக்கான ஒரு மூலதனம் வேணும், எனக்கு அமௌண்ட் வேணும். அதே போல நெல் விளையறதுக்கு, நெல் நல்லா வளர்றதுக்கு, நல்லா விளையறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உரங்கள் போடணும், களை எடுக்கணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன தேவை, எனக்கு பணம் தேவை, ஒரு மூலதனம் வேணும். சோ உற்பத்தியை நிர்ணயம் பண்றது 3 நல்லா சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன, நிலம் இருக்கணும், அப்புறம் உழைப்பு கொடுக்கணும், அப்புறம் மூலதனம் இருக்கணும். சோ அந்த 3 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு மேட்ச் கூட அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிலத்திற்கான வெகுமதி என்ன, உழைப்புக்கான வெகுமதி என்ன, மூலதனத்திற்கான வெகுமதி என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நிலத்திற்கான வெகுமதி எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரம். ஓகேங்களா? அதாவது என்கிட்ட சொந்த நிலம் கிடையாது. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், அடுத்தவங்கள்ட்ட குத்தகைக்கு வாங்குறேன். சோ நான் என்ன பண்ண போறேன், 1 ஏக்கர் நான் குத்தகைக்கு வாங்குறேன் அப்படின்னா அந்த குத்தகைக்காரருக்கு என்ன பண்ணணும், 1 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பணம் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ நிலம் எப்படி, நிலத்துக்கான வெகுமதி எது அப்படின்னா வாரம். ஓகேங்களா? 1 வருடம், வாரம், மாதம், வருடம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதுதான் வெகுமதி. அடுத்து உழைப்புக்கு என்ன தேவை அப்படின்னா கூலி. உழைக்கிறாங்க. இப்ப நான் போய் அடுத்த வயல்ல போய் நான் ஏர் உழுவுறேன். அப்புறம் என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு கூலி தருவாங்க, உழைப்புக்கு. அடுத்து என்ன அப்படின்னா மூலதனத்தோட வெகுமதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வட்டி. இத வட்டின்னு சொல்லலாம். மூலதனம் கொடுக்குறாங்க. இப்ப எனக்கு விவசாயம் பண்றதுக்கு இந்த பணம் இல்ல, ஒரு 50,000 ரூபாய் போய் ஒருத்தர் கடை வாங்குறேன், வட்டிக்கு வாங்குறேன், 3 பைசா வட்டிக்கு வாங்குறேன். அது ஒரு மாசத்துக்கு 50,000 வட்டி எவ்வளவு வரும், 1500 ரூபாய். ஒரு 3 பைசா வட்டி வாங்கினா இது ஒரு 6 மாசம் என்னோட பயிர். 6 மாசத்துக்கிட்ட நான் அந்த பணத்தை கொடுக்கல. அப்ப 6 × 1500 எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம். சோ 9,000 ரூபாய் கிட்டத்தட்ட நான் என்ன பண்ணிருப்பேன், அவருக்கு
இந்த மூலதனத்துக்கான வட்டி கொடுக்குறோம். அடுத்து என்ன அப்படின்னா அந்த மூலதனத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தொழிலமைப்பு அப்படிங்கிற மாதிரி பேரு. ஸோ தொழிலமைப்பு தான் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு லாபத்தை கொடுக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உற்பத்திக்கான காரணிகள்ங்கிறது நிலம், உழைப்பு, மூலதனம். ஓகேங்களா? நிலம் அப்படிங்கிறோம்ல, நிலம்ங்கிறது நம்ம உற்பத்தி பண்ணிருக்கிறதா கிடையாது. நிலம் அப்படின்னா டெபினேஷன் கொடுப்பாங்க. என்னன்னா இயற்கையினால் தரப்பட்டது, மனிதனுடைய முயற்சி இல்லாம இயற்கையாக அமையப்பட்ட இடம் தான் நிலம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனால உருவாக்கப்பட்டது கிடையாது, மனிதனால உருவாக்க முடியாது, இயற்கையான முறையில இருக்கக்கூடியது நிலம். அடுத்து உழைப்பு அப்படின்னா என்னன்னா கூலிக்காக, எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே கூலி அப்படிங்கிற மாதிரி பேரு. அடுத்து மூலதனம். இது கண்டிப்பா மூலதனம் என்னன்னு சொன்னா பணம், செல்வம் தான் குறிக்கும். இன்னொன்னு வந்து ஒரு கட்டிடம், இது போன்ற அமைப்பெல்லாம் குடிக்கிறது. ஒருத்தர் கட்டிடம் கட்டியிருக்காரு, அதை வந்து வாடகைக்கு விடுறாரு, அது அவருடைய மூலதனம். ஓகேங்களா? சோ மூலதனங்கிறது ஒண்ணு வந்து என்னவா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல வந்து சொத்துக்களா இருக்கலாம், இல்ல கட்டிடங்களா இருக்கலாம், இல்ல ஒரு இயந்திரங்களா இருக்கலாம். ஒருத்தர் வந்து வக்கீல் கட்டுறதுக்கு ஒரு இயந்திரம் வச்சிருக்காரு, அதை வாடகை விடுறாரு, இது அவருடைய மூலதனம். ஓகேங்களா? சோ இதுதான் முக்கியமான காரணம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடிக்கடி எக்ஸாம் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா உற்பத்தி சங்கிலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் உற்பத்தி சங்கிலி அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இப்ப உற்பத்தி சங்கிலிங்கிறது 3 கேட்டகரியை சார்ந்தா இருக்கும். முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், அப்புறம் வந்து சார்புகள் துறை அல்லது மூன்றாம் நிலை தொழில் அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரியில தொழில்களை பிரிச்சிருக்காங்க. இப்ப முதல்நிலை தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம விவசாயம் பண்ண போறோம், நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னா அது முதல்நிலை தொழில சாரும். நான் மீன் பிடிக்கிறேன், அது முதல்நிலை தொழில சாரும். சுரங்க தொழில ஈடுபடுறேன், இதெல்லாம் வந்து என்னன்னா அப்படின்னா முதல்நிலை தொழில். இப்ப இரண்டாம் நிலை தொழில்னா என்ன அப்படின்னா இப்ப நான் விவசாயம் பண்றேன், கரும்பு விவசாயம் பண்றேன், அதை போய் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சர்க்கரை ஆக்கணும் அப்படின்னா சர்க்கரை தொழிற்சாலையில எனக்கு அருகில் இருக்கிற சர்க்கரை தொழிற்சாலைக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்கரையா கரும்பா கொடுக்கறத சர்க்கரையா உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. அது தொழிற்சாலைகள் ஈடுபடுறது இரண்டாம் நிலை தொழில். அடுத்து நம்ம இடத்துல பருத்தி விளையுது, அது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபேக்டரி எதுக்கு கொண்டு போறோம், பருத்தி ஆலை கொண்டு போய் ஆடைகள் செய்யறதுக்கு கொண்டு போறோம். அடுத்து நம்ம என்ன பண்றோம், கரும்பு சக்கரை இருக்கு, மரங்கள் இருக்கு, அதை போய் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா காகித ஃபேக்டரி கொண்டு போறோம், அவங்க காகிதமா உற்பத்தி பண்ணி தராங்க. சோ இதெல்லாம் இரண்டாம் நிலை தொழில். இப்ப மூன்றாம் நிலை தொழில்னா என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பேங்க் எல்லாம் இருக்குல்ல, சோ அவங்க இந்த தொழில் செய்யறதுக்கு எல்லாம் வந்து கடன் கொடுக்குறாங்க, அவங்க மூன்றாம் நிலை தொழில், சார்பு துறை அப்படிங்கிற மாதிரி பேரு. அப்புறம் வியாபாரம் பண்றாங்க, இப்ப சர்க்கரை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை கடையில வியாபாரம் பண்றாங்க, அது மூன்றாம் நிலை தொழில். ஓகேங்களா? சோ இந்த 3 கேட்டகரியும் இருந்தா மட்டும்தான் உணவு சங்கிலி தொடர்ந்து இயங்கும். ஓகேங்களா? முறை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து நெல் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த வீட்டுல பருப்பு விளைவிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டையும் வந்து இந்த பண்டத்தையும் அந்த பண்டத்தையும் மாத்திக்குவாங்க. அது பண்டமாற்று முறையா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிறதுக்கு பணம் அப்படிங்கிற ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுங்களா? பணம். சோ அல்டிமேட், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்பாங்க. பணம் தான் பிரதானம் எல்லா இடத்துலயும். இந்த பணம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பண்டமாற்று முறையெல்லாம் ஒழிஞ்சிச்சு. இந்த பணத்துக்கு நிறைய பேர் இருக்கு. என்னன்னா அப்படின்னா ஒண்ணு இடையீட்டு கருவி, அப்புறம் மதிப்பின் அளவுகோல், அப்புறம் எதிர்கால செலுத்துகை அப்படிங்கிற மாதிரிலாம் பேரு. இந்த பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒரு லத்தீன் மொழி சொல், அதாவது இதுக்கு மானோட்டா அப்படிங்கிற மாதிரி பேர். ரொம்ப முக்கியமான விஷயம், பணங்கிறது மானோட்டா அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழி சொல்லு. இந்த மானோட்டா யார் அப்படின்னா அதாவது ரோமானிய பெண் கடவுளுடைய பேர் தான் அந்த மானோட்டா. ஓகேங்களா? சோ இதோட பேர் தான் மணி, பணம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப பணம்ங்கிறது என்ன அப்படின்னா பணத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இடையீட்டு கருவி, மதிப்பின் அளவுகோல், எதிர்கால செலுத்துகை. இந்த பணம்ங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னா லத்தீன் மொழி சொல் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதாவது பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு கேட்பாங்க. பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா சர் ஜான் விக்ஸ். சர் ஜான் விக்ஸ். அடுத்து பணம் மட்டும் பணத்தின் தேவையை நிர்வகிக்கும், பணம் மட்டும் பணத்தின் தேவையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா பேராசிரியர் வாக்கர் அப்படிங்கிற ஒருத்தவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். நல்லா வச்சுக்கோங்க, பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித்துடைய பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் அப்படின்னா பேரியல் பொருளாதாரம். சோ பேரியல் பொருளாதாரத்துடைய தந்தை யார் அப்படின்னாலும் ஆடம் ஸ்மித். அடுத்து நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜே எம் கீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேரு.
அவர் வந்து மைக்ரோ எக்கனாமி நுண்ணியல் பொருளாதாரத்தின் தந்தையினாலும் யார சொல்லணும், ஜேஎம் கீன்ஸ் நம்ம சொல்ல தெரியும். பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை விதியை கூறியவர் யார் அப்படின்னா மால்தஸ். நல்லா வச்சுக்கோங்க, மக்கள் தொகை விதியை கூறியவர் யார் அப்படின்னா மால்தஸ். அடுத்து அங்காடி விதியை சொன்னது யார் அப்படின்னா ஜேவிசே. நல்லா வச்சுக்கோங்க, அங்காடி விதியை சொன்னது யார் அப்படின்னா ஜேவிசே. அடுத்து வாடகை கோட்பாடு சொன்னது யாரு அப்படின்னா ரெக்கார்டோ. ஓகேங்களா, வாடகை கோட்பாடு சொன்னது யாரு அப்படின்னா ரெக்கார்டோ. அடுத்து கூலி கோட்பாடு சொன்னது யாரு அப்படின்னா ஜேஎஸ் மில். யாரு கூலி கோட்பாடு சொன்னது யாரு அப்படின்னா ஜேஎஸ் மில். அடிக்கடி இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா பொருளாதாரத்துடைய வளர்ச்சி நிலை சொன்னது யாரு அப்படின்னா ரோஸ்ட்ரோ. பொருளாதாரத்துடைய வளர்ச்சி நிலையை விவரிச்சது யாரு அப்படின்னா ரோஸ்ட்ரோ. அடுத்து நாடுகளின் செல்வம் அப்படின்னு புத்தகம் எழுதினது யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் அப்படின்னு புத்தகம் எழுதினது யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித். அப்புறம் வந்து டாஸ் கேபிட்டல் அப்படின்னு நூல் எழுதினது யாரு அப்படின்னா கார்ல் மார்க்ஸ். பைபிள் ஆஃப் கம்யூனிசம் அப்படி எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் எழுதின இந்த டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற நூல் தான். ஓகேங்களா, பைபிள் ஆஃப் கம்யூனிசம்ங்கிறது எது அப்படின்னா டாஸ் கேபிட்டல். டாஸ் கேபிட்டல் எழுதினது யாரு அப்படின்னா கார்ல் மார்க்ஸ். அடுத்து என்ன அப்படின்னா ஒழுங்கில்லா போட்டியை சொன்னது யாரு அப்படின்னா ராபின்சன். அதாவது ஒழுங்கில்லா போட்டி அப்படி சொன்னது யாரு அப்படின்னா ராபின்சன். ஏகபோக போட்டின்னு சொன்னது யாரு அப்படின்னா சாம்பர்லின். ஏகபோக போட்டின்னு சொன்னது யாரு அப்படின்னா சாம்பர்லின். அடுத்து வந்து ரொம்ப இப்ப நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கடந்த ஒரு 10 வருடத்துல இந்த பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மீன்பிடித்தம் சுரங்கங்கள் எந்த துறையின் கீழ் வரும்? முதல்நிலை தொழிலா, இரண்டாம் நிலை தொழிலா, மூன்றாம் நிலை தொழிலா? மீன்பிடித்தல் சுரங்கங்கள்லாம் சொல்லுங்க பார்ப்போம். முதல்நிலை தொழில். அடுத்து மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வங்கி ஊழியர்கள், வணிகம் செய்பவர்கள், இவர்கள்லாம் எந்த நிலை தொழில்? முதல்நிலையா, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலையா? மூன்றாம் நிலை தொழில். அடுத்து பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ எது அதுவே அப்படின்னு சொன்னது யாரு? நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பணம் என்பது அது என்ன செய்கிறதோ அதுவே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா சர் ஜான் ஹிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவர். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சூழியலே நிரந்தர பொருளாதாரம் என கூறியவர் யார்? சூழியலே நிரந்தர பொருளாதாரம் என கூறியவர் யார் அப்படின்னா சுந்தர்லால் பகுகுணா. யாரு? சுந்தர்லால் பகுகுணா. அடுத்து முதன்மை துறை இதை உள்ளடக்கியது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதன்மை துறை அப்படின்னால விவசாயம் தான். ஓகேங்களா, சோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிற டாபிக் அந்த வீடியோல பார்த்தோம். சோ நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வாய்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.